குடிசையால் உருகுணத்தில் கூறிய வேல் வான் வரிசையாய் அமைந்திருக்கும். மையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மிளரும். புலியின் புகையிலே அழகில்லை புதுமையல்ல கிளையும் மெய்சிறப்பும் கீழக்கும் தன்மையும். தலைகாட்டா வானத்தின் உறைவிடும் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வெளியெழுப்ப தொக்கை வாயிலை திறந்து பிரியனம் எடுத்து போட்டால் பெருநரை கிளம்பி உறுத்தி. ஓடி வந்தால் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றால் ஆடி வந்த சிரிப்பு போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனாடி தம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்பட்டும் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போல கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் எதிர்கொள்ள மாட்டி வாடிக்கை கேளிக்கையை விட்டுவிடு. மடிந்தான் உண்மகன் களத்தில் என்றான். மனம் முடிந்திருப்பதால் காய்ச்சல் ஒரு முறை. காய்களை தாய மாடுகளில் காய்களை விட்டுவதற்கு களம்புவதுதான் காயம் மார்பிலா முதுகிலா என்றார். முதுகில் என்றால் கிளவி துடித்தனன் இதயம் வெடித்தனன் வாழை எடுத்தனன் முளவொழித்த திக்கை நோக்கி முடிக்கினால் வேகம். கோலைக்கு பால் கொடுத்தே முப்புறம் விழுந்து கிடக்கும் மூளைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாயில் சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா அவனா கருத்தறியா போய் சொன்ன கைவனிங்கே என்று சென்றங்கு சிறுமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தார். அந்த மன்னர்கள் நாட்டுக்காக ஒரு ரத்தவெள்ளம் பிற புலிகளை பெருமூச்சுவாக நடந்தால் மன பந்தர்கள் மகிழ்ச்சி உண்டு. மகன் பிறந்த போது மகிழ்ச்சி எல்லை உண்டு. அவன் அழகி கிடந்தான் வீட்டுக்கு மார்பு காட்டி. ஆனால் கருத்தறியா போய் சொன்ன கையவனிங்கே வாழிங்கே அவன் நாக்கேங்கே என்று சொல்லி பண்டை தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் தாய்மார்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அந்த புறநானூற்று கவிதை மூலமாக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலத்திற்கு மாணவ பருவத்தில் இந்த கவிதை எழுதியிருக்கிறார்கள். இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல தமிழுக்காக ஒரு ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் ஏராளமான பணிகள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினை நடத்தி அதன் மூலமாக இந்த கோவை மாவட்டத்தை மேம்படுத்தியவர்.